ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல புதுசா வரப்போற சிஇஓவை எப்படியாவது காக்கா பிடிச்சிடலான்னு சொல்லி வென்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே செம்ம டேஷிங்கா ஸ்டைலிஷா வரவும் மிரண்டு போயிடுறா. பட் அதை வெளியில காட்டிக்காம, என்ன இங்கேயும் உங்க அப்பா காலில் விழுந்து பிச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கியான்னு வென்லி கேட்க, ஹீரோயின் கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் உண்டா டாக்டர் கூவை நீ அழைச்சிட்டு வந்ததா ஹீரோ கிட்ட போய் சொல்லிருப்பேன்னு ஹீரோயின் கேட்க, சொந்த குடும்பத்தையே 2 தடவை அவமானப்படுத்தி அப்பாவால வீட்டை விட்டு வெளியில துரத்தப்பட்ட நீ எல்லாம் எனக்கு எதிர்த்து நின்று பேச அருகதையே இல்லைன்னு சொல்றா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசு, அப்புறம் இதை ஒரு காரணமா வச்சு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கும்னு ஹீரோயின் மிரட்ட, யாரு வெளியில போறதுங்கிறத பார்க்கலாம், செக்யூரிட்டியை கூப்பிட்டு இப்பயே நான் உன்னை துரத்தி அடிக்கிறேன்னு வென்லி சொல்ல, நீ பேசுற எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் வருத்தப்பட போறேன்னு ஹீரோயின் பயமுறுத்துறாங்க. ஆனா அவ எதையும் நம்பாம தன்னோட மேனேஜருக்கு கால் பண்றா. ஆனா அவரு ரொம்ப பிஸியா புது சிஇஓ வரப்போறதுனால ஆபீஸோட எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேன்லி காலை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. விடாம இவளும் 2-3 தடவை திரும்ப அடிச்சுட்டே இருக்கா. பட் அவரு இக்னோர் பண்ணிடவும், சரி ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காரு போலன்னு விட்டுடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப பாருன்னு சொல்லி கால் பண்ண அடுத்த செகண்டே மேனேஜர் அட்டன் பண்ணி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்னை வெளியில துரத்த ட்ரை பண்றாங்க, சோ நீங்க இங்க வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும்னு சொல்லவும் அடுத்த செகண்டே மேனேஜர் அங்க வந்துடுறாரு. ஆனா ஹீரோயினோட வெயிட் தெரியாத வென்லி, இந்த பொண்ணு உள்ள வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, பொடி பொடி பைத்தியக்காரி வாய கழுவு, இவங்க தான் புதுசா வந்திருக்க சிஇஓ, நம்ம பெரிய சிஇஓட ஒரே பொண்ணுன்னு சொல்லவும் மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஹீரோயினுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா வென்லியால இதை ஏத்துக்க முடியல. தான் சிஇஓட பொண்ணு ஹீரோயினுங்கிறது தெரியும், பட் புது சிஇஓ அவங்க தாங்கிறத ஏத்துக்க முடியாம, இங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதனாலதான் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகியிருக்குன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், சரி மேனேஜர், வென்லி தான் டாக்டர் கூ அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாலான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல மேடம், உங்க அப்பா ஏற்கனவே டாக்டர் கூ கிட்ட பேசி இந்த சர்ஜரிக்கான பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன போய் பிக்கப் பண்ண சொன்னாரு. பட் நான் அப்ப ரொம்ப முக்கியமான வேலையில இருந்ததுனால தான் வென்லியை பிக்கப் பண்ண அனுப்பியிருந்தேன். அதனால தான் டாக்டர் கூ கூட அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா வென்லிக்கும் இந்த மேனேஜருக்கும் நடுவுல ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கும். சோ தனக்காக தான் டாக்டர் கூவை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னாரு போலன்னு இவன் நினைச்சிட்டு இருந்ததுனால இப்ப வென்லிக்கே இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏமாற்றமாகிடுது. சோ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து அப்படியே நக்கலா கெத்தா சிரிக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வருது. இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினுக்கும் டேங்க் ஃபேமிலியோட வாரிசான டேங்க் ஃபூக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னு ஹீரோயினோட அப்பா அபிஷியல் என்கேஜ்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. அதே நேரம் வென்லி இந்த விஷயத்தை வச்சு குட்டைய குழப்பறதுக்காக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஹீரோவோட அம்மாக்கு அனுப்பி வச்சிடவும், பாத்தியாடா முட்டா பையலே, நீ தான் அவ பின்னால பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்க, ஆனா அவ காசுக்காக வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லவும், அவ்வளவுதான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ. இது எல்லாமே உண்மைன்னு ஹீரோயின் சொல்ற வரைக்கும் நான் எதையும் நம்ப மாட்டேன்னு இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசுறதுக்காக உடனே கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் தன்னோட அப்பாவை மீட் பண்ணி என்ன கேட்காம எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேட்க, நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்தப்போ நான் உனக்கு 2 கண்டிஷன் சொன்னேன். அதுல ஒண்ணு என்னோட கம்பெனிக்கு சிஇஓ ஆறது, இன்னொன்னு டேங்க் ஃபோ கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுதான் நான் இப்ப நிறைவேற்றிருக்கேன்னு சொல்ல, ஆனா இதை பத்தி நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஹீரோயின் கேட்க, நான் அப்பவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீ ஓகே சொல்லியிருப்பியா என்ன? நான் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஏற்படுதுங்கிறத மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். எனக்காக டேங்க் ஃபோ கம்பெனி நிறையவே உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நன்றி கடன் தான் இந்த மேரேஜ். ஒருவேளை நீ என்னால் முடியாது, ஹீரோ தான் முக்கியம், என்னோட காதல் தான் முக்கியம்னு சொல்லி அவன் கூட போனீனா கண்டிப்பா நான் அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அவன் கையை காலை உடைச்சு போட்டு இதுக்கப்புறம் அவன் பாக்ஸிங்கே விளையாட முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன். முக்கியமா இன்னும் அவங்க அம்மா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகல, எப்ப வேணாலும் உடம்பு சரியில்லாம போலாம், டாக்டர் கூவோட உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம். சோ நான் மனசு வச்சா மட்டும்தான் ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் எல்லாமே ஓ முடிவுல தான் இருக்குன்னு ரொம்பவே டெரரா பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் பேச முடியாம அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
அப்ப அவங்கள லாக் பண்ற டாங்ஃபு, ஒருவேளை உங்க அப்பா சொன்ன கண்டிஷன் எதையும் கேட்காம ஹீரோவோட காதல் தான் முக்கியம்னு நீ அவன் கூட போனினா கண்டிப்பா அவன் கெரியர், அவங்க அம்மா உயிர் எல்லாமே கேள்விக்குறியாகிரும். அதுக்கப்புறமும் ஹீரோ உன்னை காதலிப்பான்னு நினைக்கிற, கண்டிப்பா உன் மேல கோவப்படுவான். உன்னோட வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போகும். கடைசியில நீயும் நிம்மதியா இருக்க மாட்ட, உன்னை காதலிச்ச ஹீரோவுமே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்றான். நான் எதையுமே மனப்பூர்வமா ஏத்துக்கல. ஸோ இந்த மேரேஜும் அப்படிதான். ஆனா இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ என் மனசை மாத்திரலான்னு மட்டும் நினைக்காதன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன உடனே நான் உங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் உன்னோட பையனுக்கு ஏன் உதவி தேவை. ஸோ என்னதான் நீ என்னை வேண்டான்னு தடுத்தாலும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். கடைசி வரை நீ என் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு இவன் ஒரு மாதிரி பொலைட்டா மிரட்டுறான். வேற வழி இல்ல, இவன் சொல்றதை தான் கேட்டாகணுங்கிறத உணர்ந்து ஹீரோயினுமே அமைதியா கிளம்பிடுறாங்க. அங்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி உங்களுக்கும் மிஸ்டர் டேங்குக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக ஹீரோவே வந்துடுறாரு. ஸோ தன்னால அவரும் அவரோட அம்மாவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் தன்னோட மனசை கல்லாக்கிட்டு ஆமா நான் டேங்ஃபுவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு ஓப்பனா மீடியாவுக்கு முன்னால சொல்லிடுறாங்க. கேட்டு தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஆட்கள் ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்பதான் உன்னோட ப்ரொஃபைலை செக் பண்ண, நீ யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு எதுக்காக பாக்ஸர் ஆன? ஓகே, நீ என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சு தரேன். நீ அதை கவனமா மேனேஜ் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டீன்னா கண்டிப்பா சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, உங்க பொண்ணு ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். சோ நீங்க எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் அது இணையாகாது. அவளோட மனசு மட்டும்தான் எனக்கு தேவைன்னு ஹீரோ சொல்ல, இப்படிதான் அவளுமே பைத்தியக்காரி மாதிரி ஓ மேல இருந்த காதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக நைட்டு கொற்ற மல்லன்னு கூட பார்க்காம என் வீட்டு வாசல்ல உட்காந்து கெஞ்சினா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானுமே போனா போதுன்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டாக்டர் கூவை உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். இதனோட விளைவா ஹீரோயின் தன்னோட மொத்த கம்பெனியையும் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டா. ஸோ ஒன்ன கண்முடித்தனமா காதலிச்சதுனால தான் இப்ப தாங்கிட்ட இந்த எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கா. ஒருவேளை இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஹீரோயின் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு அப்பா மிரட்டினதுக்கு அப்புறம் தான் தனக்காக இவ்வளோ செஞ்சது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையையும் இழக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். அதான் ஹீரோயின் மனசாட்சியே இல்லாம உன்னை கழட்டி விட்டுட்டு காசுக்காக டேங்ஃபுவை கல்யாணம் பண்ணிக்க போறாள, அப்புறம் எதுக்காக இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவ பின்னால சுத்திட்டு இருக்கன்னு வெண்லி கேட்க, உண்மையை சொல்லு, நிஜமாவே அன்னைக்கு நீ தான் டாக்டர் கூவா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து எங்க அம்மா உயிரை காப்பாத்தினியான்னு ஹீரோ கேட்க, ஏன் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம், இதுக்காக நான் ரொம்பவே மெனக்கேட்டேன்னு இவ சமாளிக்க பாக்குறா. ஆனா ஹீரோக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல. ஹீரோயின் தன்னோட உயிரை மட்டும் இல்லாம வாழ்க்கையும் சேர்த்து பணையம் வச்சுதான் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சா. ஆனா நீ அசால்ட்டா போய் சொல்லி எல்லா கிரெடிட்ஸையும் எடுத்துக்க பாத்தியா. இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண கண்டிப்பா உன்னை கூறு போட்டு துண்டு துண்டா வெட்டி கடல்ல வீசிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி ஹீரோயினை மீட் பண்ண போறாரு. குழந்தைங்களை உள்ள போக சொல்லிட்டு ஹீரோயினுமே என்ன விஷயம்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஆளு ஹக் பண்ணி, நீ எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்பா பிளாக்மெயில் பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வரவும் ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுடுறாங்க. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு ஹீரோ சொல்ல, எப்படியாவது அவரை தாங்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், வெறுக்க வைக்கணுங்கிறதுக்காக எப்படி நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்? உன்னை காதலிச்சதுனாலதான் நான் என்னோட தன்மானத்தை இழந்தது மட்டும் இல்லாம நான் இத்தனை வருஷமா தனியாளா இருந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன என்னோட கம்பெனியையும் இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட இலக்க எதுவும் இல்ல. சோ உன்னால என்னைக்குமே நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய, வசதியான வாழ்க்கைய கொடுக்க முடியாது. சோ நான் என் லைஃப பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதன்னு ஹீரோயின் திட்டுறா. இதுக்கு பதில் சொல்ல முடியாம எப்படி அவங்களுக்கு தான் மேல நம்பிக்கையை உருவாக்குறதுன்னு தெரியாம ஹீரோ மனசுடைஞ்சு போயிடவும், உன்னோட லைஃபை நீ பாத்துக்கோ, என்னோட லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ தடுத்துடலான்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம அமைதியா நிக்கவும் ஹீரோயினுமே போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த வீட்டுல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி திரும்ப போட்டிக்கே போறதுனால அவங்களோட துணிமணி, முக்கியமான பொருட்கள் எல்லாம் வெண்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வீட்டுல ஒரு போட்டோவை பாக்குறா. இவர் தான் ஹீரோவோட அப்பா. அப்புறம் இவரு அவரோட ஃப்ரெண்டு. இவரால தான் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா ஹீரோவோட அம்மா பல வருஷமா நம்பிட்டு இருக்காங்கன்னு வெண்லியோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இதே போட்டோவை தன்னோட கம்பெனி மீட்டிங்ல ஒரு தடவை பார்த்திருப்பா. அப்ப எல்லாரும் நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு காரணம் நம்ம சிஇஓ பூஹவுனிங்கும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இறந்து போன ஹீரோவோட அப்பாக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற வெண்லி இதை வச்சு எப்படியாவது ஹீரோ மனசை மாத்தலான்னு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறா.
இங்க ரொம்ப பாவம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானம் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே மனசு மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்காக லிஃப்ட்ல இறங்கி வராங்க. அப்படியே டோர் ஓபன் ஆகுமா, ஆனா ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் வேற வேற லிஃப்ட் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. போலாமா வேண்டாமான்னு ஹீரோ யோசிக்கும் போது வெண்லி மெசேஜ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றதுனால ஹீரோவுமே கிளம்பிடுறான். காதலிச்சவனை கைப்பிடிக்க முடியலங்கிற சோகத்துல ஹீரோயினுமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் எதனால வீட்டை காலி பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோயின் வாங்கி கொடுத்த வீட்டுல இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது இந்த வெண்லி வேணுக்குனே கையில வச்சிருக்க துணியெல்லாம் கீழே போட்டுறா. அதுல இருந்து போட்டோ வந்துடுது. அம்மா பார்த்து கடுப்பாகி, நான் தான் இதை அப்பயே எரிச்சிட்டேன்ல, எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, இந்த போட்டோவில் அப்பா கூட நிற்கிறவன் தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு சொன்னீங்களே, அதான் பழி வாங்குறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லவும், நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக உன்னால் அவன் பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. அவன் இப்போ எட்டாவது தூரத்தில் ரொம்பவே உயரத்துக்கு போயிட்டான். ஸோ பழி வாங்க போனால் பிரச்சனை நமக்கு தான். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதன்னு அம்மா கெஞ்சுறாங்க. ஹீரோவுமே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெண்லி வேணுக்குனே, இந்த போட்டோவை நான் எங்க ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருக்கேன், இது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா, அதாவது என் கம்பெனி பாஸ் மிஸ்டர் பூஹவுஃபுன்னு சொல்லவும் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. அப்ப இந்த காரணத்துக்காக தான் ஹீரோயினை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களான்னு கேட்க, ஆமா, அவளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட அநியாயம் தான் எனக்கு ஞாபகம் வரும்னு அம்மா சொன்னதும் ரொம்பவே கோவப்படுற நம்ம ஹீரோ நியாயம் கேட்கறதுக்காக உடனே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு போயிடலாம். ஹீரோ அந்த போட்டோவை ஹீரோயின் அப்பா கிட்ட கொடுத்து, என் அப்பா மரணத்துக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், உண்மையை சொல்லு, அவரை என்ன பண்ணன்னு கேட்க, எது, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனா? பட் என்னால் இதை நம்ப முடியலையே. நான் உன்னோட காலேஜ் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணேன், பட் அதில் எங்கேயுமே உன்னோட அப்பா பேர் மென்ஷன் ஆகலை. ஒரு நிமிஷம் இரு, என்னங்கிறத நான் செக் பண்ணிட்டு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்றேன்னு ஹீரோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம அவர் பட்ட கஷ்டம், அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு ஏங்கி ஏங்கி உடம்பு சரியில்லாம போனது, முக்கியமா பூஜிங் ஜிங் தன்னை அந்த ஸ்கேண்டல்ல மாட்டிவிட்டு அதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்தப்போ ஆட்களை வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாம கத்தியால குத்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என் அப்பாவை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம என்னையும் எங்க அம்மாவையுமே நீங்க மறைமுகமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. இவங்களுக்கு எதுவும் தெரியாது. சோ எதுக்காக நீ இங்க வந்த, என்னோட அப்பா மட்டும் உன்னை பார்த்தாருன்னா கண்டிப்பா துண்டு துண்டா வெட்டிடுவாரு, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணவும் கோவப்படுற ஹீரோ ஹீரோயினை டேக்கிள் பண்ணி, என்னோட காதலை எதுக்காக நீ இவ்ளோ சீப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ தான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையங்கிற உண்மை ஹீரோயினோட அப்பாக்கு ஆதாரபூர்வமா தெரிஞ்சு போயிடுது. ஸோ தன்னோட ஹங்ஃபு கம்பெனியோட 56% ஷேரை ஹீரோ பேருக்கு, அதாவது தான் பார்ட்னரோட பையன் பேருக்கு எழுதி வைக்கவும் தேங்க்ஃபுவோட ஃபேமிலியுமே இதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மேபி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படும், நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு லாயர் வார்ன் பண்ணுறாரு. என்ன வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போதுமே என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லா ஷேர்ஸையும் ஹீரோ பேரில் எழுதி வச்சிடுறாரு. இதை தேங்க்ஃபுவுமே பார்த்துடுறான். தென் அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை மீற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோவோட ஃபேமிலி இத்தனை வருஷமா சஃபர் ஆகுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஸோ நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா என் கம்பெனியோட 56% ஷேரை ஹீரோ பேர்ல எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாம அவன் உயிருக்குயிரா நேசிச்ச என்னோட பொண்ணையுமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல, ஆனா இந்த மேரேஜை மெயினா வச்சு நம்ம 2 ஃபேமிலிக்கும் நடுவில் நிறையவே பிசினஸ் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கீங்களேன்னு தேங்க்ஃபு சொல்ல, நான் உங்க டேங்க் ஃபேமிலிக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்காக என்னோட 44% ஷேரை கூட எழுதி தர ரெடியா இருக்கேன். பட் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயினை நான் பிரிக்க விரும்பல. பிகாஸ் ஹீரோவோட அப்பா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் எனக்கு கரெக்டான நேரத்துல உதவி பண்ணதுனால தான் என்னால இவ்வளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. ஸோ நான் அவனுக்கு பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் அவனோட குடும்பத்தை நான் ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்ண விட மாட்டேன். முக்கியமா அவன் பையன் மனசு கஷ்டப்படவும் விட மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனுக்காக தான் கடவுள் என்னோட பொண்ணையும் அவனோட பையனையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ நான் கடவுள் வழியில போக விரும்புறேன், 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல, எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கைன்னு எதுவும் கிடையாது. அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எதுக்காக உடம்பு சரியில்லாத மக்கள்லாம் சாமியார்கிட்ட போகாம எங்களை மாதிரி டாக்டரை தேடி வராங்க? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு நாம தான் இறங்கி போராடணும்னு சொல்லி, நீங்க பார்க்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டிப்ரெஸ்டா இருக்கீங்க, ஸோ இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு தண்ணியில ஏதோ ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்துட்றான். தெரியாம ஹீரோயின் அப்பாவுமே குடிச்சிடுறாரு. வந்த வேலையை முடிச்சுட்டு டேங்க்ஃபு அங்கேருந்து சைலண்டா கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் அப்பாவை மீட் பண்றதுக்காக அவனை கிராஸ் பண்ணி ரூமுக்கு வராரு. ஆல்ரெடி அந்த ஸ்லோ பாய்சன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறதுனால ஹீரோயினோட அப்பா நெஞ்சு வலியில துடிச்சுக்கிட்டே,
பல வருஷமா நான் தேடிட்டு இருந்த ஒருத்தன் இத்தனை நாளா என் கண்ணுக்கு முன்னதான் இருந்திருக்காங்கிறத என்னால நம்பவே முடியல. உன்னோட அப்பா மரணத்துக்கு காரணம் எங்க ரூம்மேட் ஒருத்தன் தான்னு ஆரம்பிக்கிறாரு. கோவப்படுற ஹீரோ ஒரு சட்டையை பிடிச்சி உண்மையை சொல்லுங்க, யாரதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வரா. அதே நேரம் நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருந்த அவங்க அப்பா மயங்கி விழுந்துடவும் பதறி போய் அப்பா கண்விழிங்க, என்னாச்சுன்னு கதற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா வர டேங்க்ஃபு ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டு உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபேமிலி சொத்துல 56% ஹீரோக்கு நான் போக விட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு விஷயமே புரியுது. அதுக்கு மேல நம்ம ஹீரோ எதுக்காக தான் பேர்ல இவ்ளோ ஷேர் எழுதி வச்சிருக்காருன்னு தெரியாம ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.